கார்ல் மார்க்ஸோட இன்றைய பிறந்த நாளை கம்யூனிஸ்ட் தினமாக நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த சிறு முயற்சி கம்யூனிஸ்டுகள் தினம் கண்டிப்பாக நாம் உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டும். கோவில்கள் அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். பெரியார் சிலைகள் அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டும் தஞ்சாவூர் ஜில்லா தான். அவர் தத்துவம் என்னங்கிறது ஒரு முதலில் மாட்டேங்குது. கார்ல் மார்க்ஸ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாமேதை தான். எடுத்தோடனே போய் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாடு பண்ணலாம், இல்லாட்டினா ஒரு பெரிய இது பண்ண முடியும், ஒரு இயக்கங்கள் மாதிரி பண்ண முடியும் அப்படின்றதான் அதோட நோக்கம். தனிநபர் போய் அன்னைக்கு பண்ண முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம சேல்ஸ் ஸ்கூலில் வாசிப்பு இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு அரசு சார்பாக நடத்திட்டு நம்மளோட நிகழ்வு இருக்குது. இப்போது இந்த ஒரு சிறிய கூட்டத்தில் எவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களை நாமெல்லாம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அதுவும் தோழர் நிறைய ஏகப்பட்ட தகவல்களை நமக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா அவர் வாசிப்பு தான். வாசிப்பு அவர் ஒரு தான் தெரிந்ததை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது ஒரு சேவை மட்டுமல்ல, ஒரு சமூக அக்கறையின் அடையாளமாக நம்ம பார்க்கணும். நம்ம தெரிந்த நல்ல கருத்துக்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து அந்த மாதிரி தான் இது. நான் என் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, என் மனைவி பிறந்ததிலிருந்தே ஒரு சர்ச்சு கண்ட்ரோலில், சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஆர்சி கிறிஸ்டின், சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வீடு. அந்த ஊர் முழுக்கவே யார் அதிகாரம் பண்ணுவாங்கன்னா அந்த பங்குத்தந்தை, அந்த சர்ச்சு கோயில் நிர்வாகம் தான். அந்த ஊரில் நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான். என் மனைவி சர்ச்சில் பாடக்கூடியவர், கோயில்களை இருக்கக்கூடியவர். அந்த இதில் அவங்க தான் பிரதான ஒரு அப்பா இதாக. அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு காதல் திருமணம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்ததுக்கப்புறமும் சர்ச்சுக்கு போகணும். நான் அவனும் தடுக்கலை, சரி போவாங்க. அப்புறமேட்டு கேட்டேன், யதார்த்தமாக ஒரு சின்ன விவாதம் தான், எப்படி நீங்கள் சர்ச்சுக்கு போவாங்க, நம்மளெல்லாம் படைச்சது கடவுள் தானே. அங்கேருந்து தான் விவாதம். நான் பள்ளிக்கூடங்களில் போகிறப்பையும் இந்த இடத்துல இருந்தால், இந்த புள்ளியிலேருந்து தான் சொல்கிறேன், கடவுள் தான் படைச்சாருன்றது எல்லா மதங்களும் சொல்லுது. அதனால தான் மார்க்ஸ் சொன்னார், மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மதங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கே எப்படி மதங்கள் கடவுளாக பிரச்சனை, நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மனிதன் குரங்கில் இருந்து தான் மனிதன் வந்திருக்கான். குரங்கிலிருந்து மனுஷன் வர்றதுக்கே லட்சம் வருஷம் கேப் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலாகி 4 கால் நடந்து அப்புறம் முன்ன நடந்து, இதுதான் வரலாறு. இதை சொன்ன புருனோவை அடிச்சே கொண்டாங்க. ஆனால் 2000 ஆண்டு போப்பாண்டவர் ஒத்துக்கிட்டார், நாங்கள் புருனோவை கொண்ட தப்பு, டார்வினுடைய இந்த பரிணாம வளர்ச்சி உண்மைதான், நாங்கள் இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொன்னதில் தவறு நேர்ந்திருக்கிறது என்று போப்பாண்டவர் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டார். இதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இது சம்பந்தமான விவாதம்லாம் வந்ததுக்கப்புறம் தான், இல்லை என் மனைவி சொல்லிச்சு, ஆதாமி ஏவாளி படைச்சாரு, இயேசு ஆண்டவர் படைச்சாரு, ஒரு ஆப்பிள் தோட்டத்தெல்லாம் படைச்சாரு, அவங்க சாப்பிட்டு இப்படி தான் உலகம் உருவாச்சு. எங்கேருந்து கேள்வி வருதுன்னா, ஆதாமையும் ஆவாளையும் படைத்த ஆண்டவர், பக்கத்துலேயே ஆப்பிள் தோட்டத்தையும் படைத்த ஆண்டவர், ஏன் எங்கள் ஆயப்பன் வீட்டை சுற்றி வேலிக்கிழமையாக வச்சாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அங்கிருந்து தான் நம்ம இந்த மானுட உலகத்திற்கான விடுதலையை நாடணும். எல்லா மதங்களுமே இந்த உலகம் கடவுளால் உருவாக்கப்பட்டது என்கிற அந்த கற்பிதத்தை உடைத்தால்தான் இங்கே மார்க்சியத்திற்கு சாத்தியம் என்று சொல்லிட்டு சுரேஷ் சொன்னார். ஒரு பாட்டு பாடணுன்ட்டு ஒரு சின்ன 4 வரி பாட்டு தான். பொதுவாகவே இந்த தண்ணி என்ன சொல்கிறது, குளிர்ந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை, ஆனால் அந்த வெயிலின் கொடுமையில் வேறு தவிர்க்க முடியாமல் குடிக்கணும்னு ஆயிடுச்சு. டீ குடிக்க கூட இல்லாமல் ஏதாவது சர்பத் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த வெயிலினுடைய கொடுமை இருக்குது. அதனால் குரலில் சில தடுமாற்றம். சின்ன பாடல் இது. ரமணன் என்கிற ஒரு கவிஞர். கோடுகள் இல்லா உலகம் ஒரு நாள் வானில் சுழன்றிட வேண்டும், அதில் கூடுதல் இன்றி மனிதர்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்திட வேண்டும். கோடுகள் இல்லா உலகம் ஒரு நாள் வானில் சுழன்றிட வேண்டும், ஆடல் பாடல் பேச்சினில் எல்லாம் அர்த்தம் இருந்திட வேண்டும். ஆடல் பாடல் பேச்சினில் எல்லாம் அர்த்தம் இருந்திட வேண்டும், ஒரு வேடனும் இன்றி பறவையும் இன்றி வெற்றி விளைந்திட வேண்டும். கோடுகள் இல்லா உலகம் ஒரு நாள் வானில் சுழன்றிட வேண்டும், அதில் கூடுகள் இன்றி மனிதர்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்திட வேண்டும்.
கோடுகள் இல்லா உலகம் ஒரு நாள் வானில் சுழன்றிட வேண்டும். மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணுள் போகட்டுமே. அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே. மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் போகட்டுமே. அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கைகள் கனலில் வேகட்டுமே. பகலோ இரவோ பயமில்லாமல் பயணம் தொடரட்டுமே. ஒரு பகையறியாது பாசம் இந்த பாரில் நிலவட்டுமே. கோடிகள் இல்லா உலகம் ஒரு நாள் வானில் சுழன்றிட வேண்டும். அதில் கூடுகள் இன்றி மனிதர்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்திட வேண்டும். கோடுகள் இல்லா உலகம் ஒரு நாள் வானில் சுழன்றிட வேண்டும். நன்றி. பகுதி நாடுகளில் கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சியில் இருக்கிறார். வரலாற்று ஆய்வாளர் இருக்கார். அவர் முன்னாடிலாம் நான் நிறைய தகவல்லாம் சொல்றது வந்து ரொம்ப இதாக தான் இருக்கு. நம்ம வந்து குறிப்பாக ஐநா சபைக்கு வந்து நம்ம வந்து சொல்ல இப்படி ஒரு இனம் மதச்சார்பற்ற அடையாளம். எனவே அப்படிப்பட்ட அடையாளங்களை நோக்கி நாம் பயணிப்பதற்கு நிறைய நம்ம வந்து படிக்க வேண்டும், நிறைய கருத்துக்களை முன்மொழிய வேண்டும் சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் தினம் கண்டிப்பாக நாம் உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டும். கம்யூனிஸ்டுகள் தினம் கொண்டாடப்படுகிற போது நல்ல கருத்துக்கள் வரக்கூடிய தலைமுறையினருக்கு, குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல உலகத்தையும் நல்ல கருத்தியல் நல்ல சூழலையும் இந்த கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்கிற விதையை நாம் விதைத்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல பூமியை நாம் கொண்டு சேர்ப்போம் என்று கேட்டுட்டு இந்த ஒரு சிறிய வாய்ப்புக்கு உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.